பிள்ளை தண்ணீரில் மூழ்கி மூச்சு காற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறது. பிள்ளையை பறி கொடுத்து விட்டு மீண்டும் நீந்த முயற்சிக்கிறான். 1 கிலோமீட்டரில் அவன் கடற்கரைக்கு, ராமேஸ்வரம் கடற்கரைக்கு வந்து விட்டார். வந்ததற்கு பிறகு கவலைப்படுகிறான். 1 கிலோமீட்டர் என்று தெரிந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வலியை அனுபவித்து என் பிள்ளையை கரை சேர்த்திருப்பேனே என்று பெற்ற பிள்ளையை பறிகொடுத்த ஒரு தகப்பனுடைய ஓலம் ராமேஸ்வரம் கடற்கரையில் கேட்டதை ஆனந்த விகடன் பதிவு செய்ததை நான் இங்கே எதிரொலிக்கிறேன். புரட்சியில் மலர்ந்த கியூபா தேசத்தில் ஒரு 6 வயது சிறுவனை அவன் வயது ஒத்த 10 லட்சம் பேர் வரவேற்ற மாட்சியும், அதே 6 வயது சிறுவன் கரை சேர முடியாமல் தகப்பனே அவனை ஜலத்தில் அவனை உயிர் துறக்க வைத்த அந்த வாதையும் நான் படித்து பார்க்கிற பொழுது நான் மிகுந்த கவலையோடு கேட்கிறேன். நீங்கள் எந்த அமைப்பிலும் இருக்கலாம், இந்த உலகத்தில் மனிதம் இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? அன்பு இருக்குமானால், அதுவும் புத்தம் பிறந்த மண்ணில் இப்படி ஒரு சித்தம் கலங்கிய பித்தர்களினுடைய சாம்ராஜ்யத்தில் இப்படி ஒரு கொடுமை நடைபெறுகிறது. புத்த பகவானிடத்தில் புத்தனுடைய சீடன் போய், என்னிடத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கிறது, இந்த தண்ணீர் காற்றிலே கலந்து போகாமலும் வெயிலிலே உலர்ந்து போகாமலும் காப்பாற்ற வேண்டும் புத்தனே, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். புத்தன் அந்த சீடனிடத்தில் கேட்டான், இந்த ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்றுவதுதான் உன்னுடைய நோக்கமா என்று கேட்ட பொழுது, இந்த ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்றுவதுதான் என்னுடைய நோக்கம் என்று அந்த சீடன் சொன்ன பொழுது புத்தன் சொன்னான், இந்த ஒரு சொட்டு தண்ணீரை நீ ஜாடியில் வைத்து மூடினாலும் இந்த தண்ணீர் காணாமல் போய்விடும், இரும்பு பெட்டியில் கொண்டு வைத்தாலும் இந்த தண்ணீர் உலர்ந்து போய்விடும், இந்த ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்ற வேண்டுமானால் இந்த தண்ணீரை கடலில் கலந்து விடு, இந்த தண்ணீர் காப்பாற்றப்படும் என்றார் புத்தன். ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்றுவதற்கு கூட கடலில் கலந்து விடு என்று வழி சொன்ன புத்தனுடைய சாம்ராஜ்யத்தில் இருந்து எங்கள் பிள்ளைகள் எல்லாம் புதைகுழிக்கு போய்விட்டார்களே. சரி, அந்த தேசத்தில் அன்பில்லை. சங்கரர் பிறந்த மண்ணில், சைதன்யர் பிறந்த மண்ணில், வங்கத்து விவேகானந்தரோடு வடலூர் வள்ளலாரும் அவதரித்த எங்கள் மண்ணில் அன்பு இருக்குமானால் இந்த அயோக்கியத்தனத்தை செய்யாதீர்கள் என்று இந்திய வல்லாதிக்கம் அவன் கழுத்தை நெரித்திருக்க வேண்டாமா? செய்யவில்லை. சரி, அன்புதான் இந்த பயல்களுக்கு இல்லை, அறிவாவது இருக்குமானால் 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை எப்படி செய்யலாம் என்று அறிவார்ந்தவர்கள் சபையிலாவது கேள்வி எழுப்பி இருக்கிறோமா? இல்லையே. அன்பும் இல்லை, அறிவும் இல்லை. மனிதம் எங்கே இருக்கிறது? மனிதம் பாழ்பட்டு கிடக்கிறது. சாலையோரத்தில் அடிபட்டு கிடப்பவரை பார்த்தால் போலீஸ் நம்மீது வழக்கு பதிவு செய்யும் என்று ஒதுங்குகிறவர்கள், தீக்குளித்து உயிருக்கு போராடுகிற ஒருவனை எடுத்துக்கொண்டால் அந்த தீ தன்னை தாக்கும் என்று தன் உயிருக்காக துடிப்பவர்கள், அடுத்தவனுக்கு ஆபத்து என்றால் உதவுவது நமக்கு ஆபத்து என்று கருதி கொண்டு ஒதுங்கிக் கொள்கிறவர்கள், அவர்களால் இந்த சமூகம் இன்றைக்கு தன்னுடைய இருப்பையும் இயல்பையும் இழந்து கொண்டு வருகிறது. சைப்ரஸ் 2ஆக பிரிந்து விட்டது. இத்தாலி சைப்ரஸ், துருக்கி சைப்ரஸ் என்று பிரிந்து விட்டது. துருக்கி சைப்ரஸுக்கும் இத்தாலி சைப்ரஸுக்கும் தீராத பகை. துருக்கி சைப்ரஸில் உள்ள ஒரு பிள்ளைக்கு கேன்சர், எலும்பு மஜ்ஜையில கேன்சர். அவனுக்கு அந்த எலும்பு மஜ்ஜையில கேன்சருக்கு ஹீமோதெரபியோ இல்லைன்னா ரேடியம் கதிர்வீச்சோ ஆக்டினோமைசின் போன்ற நவீன மருந்துகளோ அவனுக்கு பூரண குணத்தை தருவதற்கு உத்தரவாதம் இல்லை. அவனுடைய எலும்பு மஜ்ஜை எந்த வகையை சார்ந்ததோ அது போன்ற ஒரு எலும்பு மஜ்ஜை உள்ள ஒரு மனிதனிடமிருந்து எலும்பு